Hi friends, happy morning. Welcome to all channel. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை பூவோட எடுத்து இதை வச்சு நான் ஒரு பொடி ரெடி பண்ணுறேன். இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் சேம் டைம் நம்ம எதனா குழம்பு சாம்பார் எதனா செய்யும் போதும் கொஞ்சம் மேலே இதை தூவிக்கிட்டோம்னாக்கா இந்த முருங்கைக்கீரையோடைய நியூட்ரிஷன் வேல்யூ நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இதை நம்ம கிடைக்கும்போது நல்லா இதை வாங்கிட்டு கழுவிட்டு கொஞ்சம் காய போட்டு எடுத்துக்கலாம். காய போட்டு எடுத்துட்டு அதை கொஞ்சம் வறுத்து பொடியாக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய முருங்கைக்கீரை நல்லா காஞ்சிருக்குது. இதை நான் கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப ஸ்டவ்வுக்கு ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முருங்கைக்கீரை நல்லா காஞ்சி இருக்கிறதுக்கு வறுக்க அதை நல்லா நொறுங்கிட்டு வருது. இது எவ்வளோ போட்டிங்கன்னாலும் அரைச்சாக்கா சும்மா கொஞ்சோண்டு தான் ஆகிடும். இதை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்து வெறும் முருங்கைக்கீரையை மட்டும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு கூட நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். என்ன பொரியல் செய்யும்போது, ஒரு வத்த குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு என்ன செய்யும் போதும் கொஞ்சம் குழம்பு கொதித்து வரும்போது இதை தூவிக்கிட்டோம்னாக்கா நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். இந்த கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நான். எனக்கு இதில் அந்த வறுத்த முருங்கைக்கீரையை இதுக்கு 2 கப்பு, அதாவது நொறுக்குனாக்கா 2 கப்பு வருது. ஸோ இதில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பும், இன்னும் 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 போல் காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயம் சேர்த்துடலாம். பூண்டு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிடலாம். பூண்டு பச்சை பூண்டு உரிச்சது அரைக்கும் போது நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த முருங்கைக்கீரை பொடி போட்டாச்சு. நல்லா அதை அரைச்சிருக்குது. இப்போ நான் இதுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன், பச்சை பூண்டு அப்படியே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு. இது ஒன்றாகாது, அந்த பச்சை பூண்டு போட்டோன்னாக்கா இன்னும் ஸ்மெல்லு, அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,